இதுல இன்னொரு விஷயங்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, அதிமுகவும் பிஜேபியும் இந்த நடந்து முடிஞ்ச எலெக்ஷன் இருக்குல்ல, இதுல வந்து அவங்களுடைய ரிசல்ட் மிகப்பெரிய அளவுல ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா எதிர்பார்க்காத தோல்வியை வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து சந்திச்சிருக்கு. வெறும் ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. அதுவும் இல்லாம அண்ணாமலை சொன்ன விஷயத்துல வந்து பிஜேபி என்னதான் ஒரு தேசிய கட்சியா இருந்தாலும் நம்ம தமிழ் சார்ந்த ஒரு கட்சியா அது வந்து இன்னுமே ஒரு சரியானதா எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனாலவே போன வருஷம் டிசம்பர் 4ஆம் தேதி இந்த ராஜினாமா விஷயத்த பத்தி மேலிடத்துல, அதாவது மோடி அவர்கள்ட்டையும் அமித்ஷா அவர்கள்ட்டையும் இந்த மாதிரி விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க சொன்ன விஷயங்கள், நீங்க போறது பிரச்சனை இல்லை, ஆனா இந்த கட்சி எலெக்ஷன் இருக்குல்ல, எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ரிலீவ் ஆயிக்கங்க. அது வரைக்கும் உங்களுக்கு அடிப்படை உறுப்பினர்ன்ற அந்த பதவியிலிருந்து ஒரு தொண்டனா நீங்க செய்யற விஷயங்கள் வந்து செய்யலாம். முக்கியமா அந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வந்து பிரச்சாரம் பண்றது, வேட்பாளர்களை நிறுத்தி வேட்பாளர்களாக வாக்கு சேகரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவருமே ஒரு கட்சியில உள்ள ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறதுனால இவருமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி நாகரிகமான முறையில பேசி சொல்லிட்டு வந்திருக்காரு.